டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை நம்ம எப்படி இயற்கை முறையாக நம்ம அதை கரைக்கலாங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புக்கு இப்போ ஏன்னா கொழுப்புங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாலே எல்லாத்துக்குமே இப்போது ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, கொழுப்பு நம்ம உடம்புல நிறையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதாவது கொழுப்புகளே நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதாவது நம்ம உடம்புலே பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, நல்ல கொழுப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கணும், நல்ல கொழுப்புங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம மெடிக்கல் டேர்மில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹெச்டிஎல்ங்கிறது நம்ம உடம்புல ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த கெட்ட கொழுப்பை உடம்புல தங்காமல் அது பாதுகாத்துக்கும். இப்போ எனக்கு ஹெச்டிஎல், அதாவது எனக்கு நல்ல கொழுப்பு உடம்புல கம்மியாக இருக்குது, ஹெச்டிஎல் அதாவது எல்டிஎல்ங்கிறது நம்ம ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளுடைய இரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கும். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அது படிஞ்சு அது இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளுடைய இருதய பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கான வழிவகைகளை அது வகுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இப்போ கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புனா எனக்கு என்னன்னு தெரிஞ்சு, இப்போ நான் எப்படி நான் நல்ல கொழுப்பை என் உடம்புல நான் ஜாஸ்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு முறைகள் தான். அதாவது மாவுச்சத்துக்களை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நல்ல கொழுப்பு எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தானியங்களில் நிறையா இருக்குது. அப்புறம் நட்ஸில் நீங்கள் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லலாம், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் நம்மளை உலர்ந்த திராட்சை, அப்புறம் கீரை வகைகள், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்புகள் நிறையா இருக்குது. அதுவே கெட்ட கொழுப்புங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எண்ணெய் பலகாரங்கள், அதாவது ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா, அந்த கொழுப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கடையிலலாம் போய் நம்ம என்ன சொல்கிறது, பஜ்ஜி போண்டாலாம் நம்ம சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது அதுதான் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னு நம்ம சொல்லுவோம். அதை ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அதோடைய கெட்டித்தன்மை ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அதை நம்ம சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உடல் அதுக்கு ரொம்ப போராடி தான் அந்த கழிவை வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த போராட்ட குணம் என் உடம்புல ரொம்ப கம்மியாகிட்டே போகுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம ரத்த நாளங்கள் அப்படியே நம்ம உடம்புல தங்கி அது அப்படியே ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த வெளியில் எண்ணெய் பலகாரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ரிச் ஃபுட்ஸ். அதாவது சுகர்னால் நம்ம சாப்பிட்ற வெள்ளை சக்கரை மட்டுங்கிறது தான் கிடையாது. அதை நம்ம பேக்கரியில் யூஸ் பண்ணுற சுகராக இருக்கட்டும், அப்புறம் நம்ம மைதா ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இது எல்லா வகையிலையுமே அடுத்த ஒரு ஃபேக்டர்னு பார்த்தா நம்ம இந்த சுகர் ரிச் ஃபுட்ஸை நம்ம சொல்லுவோம். அதாவது கேக்கில் போடுற க்ரீமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம உடம்புக்கு இந்த கெட்ட கொழுப்பை உண்டு பண்ணுறதுக்கான எல்லா வகை சாத்தியக்கூறுகளும் அதில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நான்வெஜ்லேயே பார்த்திங்கன்னா பதப்படுத்த அந்த நான்வெஜ்ஜை வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்றது அதுவுமே அறவே நமக்கு கூடாது. அதாவது மீன்கள் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம நிறையாவே, அதாவது நம்ம மூளைக்கு தேவையான நிறையா சத்துக்கள் அதில் இருக்குங்கிறப்போ அந்த மீனையுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வகைகளில் நம்ம அந்த மீனை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அதில் உள்ள அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புக்கு போகும். அதுவே நீங்கள் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனாலுமே நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ எனக்கு இப்போது அடுத்தது இப்போ கொழுப்பு என் உடம்புல நிறையா இருக்குது டாக்டர், அதை எப்படி கம்மி பண்ணுறதுனா, ஒன்று நம்மளோட நல்ல கொழுப்பை நம்ம இந்த ஆகாரத்து மூலியமாக ஜாஸ்தி பண்ணி அப்படி ஒரு வகையில் நம்ம அதை கம்மி பண்ணலாம். இன்னொன்று உடற்பயிற்சி மூலியமாக நம்ம கம்மி பண்ணலாம். இன்னொன்று நம்மளோட டயட் பேட்டர்ன், அதை மாவுச்சத்து நிறைந்த உணவை நம்ம கம்மி பண்ணிவிட்டு முழு தானியங்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல தங்குற அந்த கெட்ட கொழுப்பை கண்டிப்பாக அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும். ஸோ ஒன்று நம்மளுடைய உணவு முறை, இன்னொன்று நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இன்னொன்று நம்மளுக்கு உடற்பயிற்சி. இது மூணுமே நம்ம சமமாக நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெட்ட கொழுப்பை நம்ம மருந்து மாத்திரம் இல்லாமல் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.